சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய மகிழ்ச்சி தகவல். போஸ்ட் ஆஃபீஸில் கணக்கு இருப்பவர்களுக்கு மாதம் ரூ. 5,500 அதிரடியான அறிவிப்பு வெளியே இருக்கு. ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெரும்பாலான மக்கள் தங்கள் கடுமையான உழைப்பின் மூலம் ஈட்டிய பணத்திற்கு பாதுகாப்பும் உறுதியான வருமானமும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நம்பகமான முதலீட்டு வாய்ப்புகளை தேர்வு செய்ய விரும்புகிறார்கள். இதன் விளைவாக வங்கிகள் மற்றும் தபால் நிலையங்கள் வழங்கும் பல்வேறு சேமிப்பு திட்டங்கள் மக்களிடையே அதிக வரவேற்பை பெற்றுள்ளது. பொதுவாக மக்கள் வருங்கால தேவைகளை கருத்தில் கொண்டு முதலீடு முடிவுகளை எடுக்கிறார்கள். ஓய்வூதியம் போன்ற நிலையான வருமானம் இல்லாத போது ஓய்வு பெற்ற பின் குடும்பத்தின் செலவுகளை சமாளிப்பது பெரிய சவாலாக மாறுகிறது. ஆனால் சரியான நேரத்தில் முதலீடு செய்தால் மாதந்தோறும் உறுதியான வருமானத்தை வழங்கும் பல திட்டங்கள் உள்ளது. அவற்றில் குறிப்பிடத்தக்க ஒன்று தபால் அலுவலகத்தின் மாதாந்திர வருமான திட்டம். இதில் ஒரு முறை ஒரு தொகையை முதலீடு செய்தால் ஒவ்வொரு மாதமும் உத்தரவாதமான வருமானத்தை பெற முடியும். தபால் அலுவலக மாதாந்திர வருமான திட்டத்தை 18 வயதுக்கு மேற்பட்ட எவரும் ஆரம்பிக்கலாம். சேமிப்பு கணக்கு மற்றும் கூட்டு கணக்கு ஆரம்பிக்கும் வசதியும் உள்ளது. மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த அரசு ஆதரவு திட்டத்தில் முதலீடு பாதுகாக்கப்படுகிறது மற்றும் முதலீட்டாளர் ஒவ்வொரு மாதமும் ஒரு நிலையான விகிதத்தில் வட்டி பெறுகிறார்கள். இந்த திட்டம் தற்போது 7.4% வட்டியை வழங்குகிறது. இது மற்ற திட்டங்களை விட மிக அதிகம். இந்த திட்டத்தில் நீங்கள் 5 ஆண்டுகளுக்கு பணத்தை வைத்திருக்க வேண்டும். கணக்கை தொடங்கிய ஒரு வருடத்திற்குள் பணத்தை எடுக்க முடியாது. விதிகளின்படி சேமிப்பு கணக்கை ரூ. 1000 வைப்பு நிதியில் தொடங்கலாம். ஒரு கணக்கில் அதிகபட்சமாக 9 லட்சம் ரூபாய் வரை வைத்திருக்கலாம். கூட்டு கணக்காக இருந்தால் அதிகபட்சமாக 15 லட்சம் ரூபாய் வரை வைச்சிருக்கலாம். இருப்பினும் அதிகபட்சமாக 3 பேருக்கு கூட்டு கணக்கை திறக்கலாம். ஒரு மைனர் குறைந்தபட்சம் 10 வயதுடையவராக இருந்தால் ஒரு பாதுகாவலர் மூலமாகவும் ஒரு கணக்கை திறக்கலாம். நீங்கள் ஒரு கணக்கில் 9 லட்சம் ரூபாயை டெபாசிட் செய்தால் ஒவ்வொரு மாதமும் 5,500 ரூபாயை பெறுவீர்கள். அதேபோல் கூட்டு கணக்கில் 15 லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்தால் ஒவ்வொரு மாதமும் 9,250 ரூபாய் பெறுவீர்கள். 5 ஆண்டுகளுக்கு பிறகு உங்கள் முழு முதலீட்டையும் திரும்ப பெறுவீர்கள். நீங்கள் விரும்பினால் மீண்டும் முதலீடு செய்யலாம். போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்கீம்ஸ் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான வயதானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்ற ஸ்கீம் தான் இது. ஸோ எம்ஐஎஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. இது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முதலீடு செஞ்சுக்கலாம். நேரடியாக போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு உங்களுக்கு என்னென்ன நிபந்தனைகள்லாம் இருக்குது, அது உங்களுக்கு சூட் ஆகுமா அப்படின்னு நீங்கள் தெளிவாக கேட்டுக்கோங்க. தென் எதுக்கு இது பாதுகாப்பானதுன்னு சொல்கிறாங்களா, இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வருது. ஸோ உங்களுடைய பணத்துக்கு பார்த்தீங்கன்னா முழு கேரண்டி அவங்களே பொறுப்பேற்றுப்பாங்க. அதனால் உங்களுக்கு வட்டி பர்சன்டேஜும் நிலையாக வரும், மாத வருமானமும் கேரண்டியாக வரும். ஸோ அதனால் நீங்கள் மக்களாகிய நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ இது போன்ற பயனுள்ள தகவலாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.